தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/2/2025 வெள்ளிக்கிழமை. சதயம் நட்சத்திரம் மதியம் 2:31 வரை, பிறகு பூரட்டாதி. இன்றைக்கு பிப்ரவரி மாதத்தினுடைய நிறைவு நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கன்னிராசிக்காரர்களுடைய குணம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். பொதுவாக எல்லா ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குணம் இருக்கும். பார்த்த மாத்திரத்தில் சில பேரை சொல்லிடுவாங்க, எடை போடலாம். உங்களுடைய நண்பர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த ராசியில் கன்னிராசினா அவங்களுக்கு இப்படித்தான் குணம் இருக்கும்னு சொல்லி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கலாம் அல்லது அனுசரித்து போகலாம். எந்த ராசியோடு நம்ம பழகிறவங்களுக்கு எந்த ராசியோ அவங்களுக்கு எந்த குணம் மேம்பட்டுருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ராசியும் குணங்களும்னு கூட எழுதி வச்சுருக்காங்க முன்னோர்கள். அந்த அடிப்படையில் இந்த கன்னிராசின்னு இருந்தால் பொதுவாக அவங்களுக்கு புதனுடைய வீடு, ராசிநாதன் புதன். நடனம், நாட்டியம், இந்த கலைத்துறையிலெல்லாம் ரொம்ப ஈடுபாடு வரும். சினிமா, நாடகம், பேச்சாற்றல், அந்த பேச்சாளராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து கொடுக்கறது புதனுடைய ஆதிக்கமும் சுக்கிரனுடைய ஆதிக்கமும் சேர்ற போது மிக பிரதிபலிக்கும். புதன் மட்டும் இருந்தாலும் சரி, இந்த கன்னிராசியில் பிறந்தாலே அது ஒரு 99% அவங்களுக்கு வந்து கலைத்துறை ஈடுபாடு தானாகவே வருமா. கன்னி எனும் ராசியிலே பிறந்த மாந்தர் கலைத்துறையில் வெற்றி பெறும் யோகம் உண்டு. எண்ணியதை செயல்படுத்தும் ஆற்றல் மிக்கார். எதை மனசில் நினைச்சாங்களோ அதை செயல்படுத்திடுவாங்க. அவங்க எண்ணத்துக்கு கொஞ்சம் வலிமை அதிகமாக இருக்கும். ஏமாற்ற மாட்டார்கள். நம்பி அவங்களோட போகலாம். கன்னி மகனை கைப்பிடின்னு கூட நக்கீரர் வாக்கில் இருக்கு. ஏமாற்ற மாட்டார்கள். சமூகத்திற்கு தன்னார்வத்தோடு பல தொண்டு செய்வார். தன்னார்வராக வந்து தொண்டுகள் நிறைய செய்வாங்களாம். தனக்குரிய பலன் வந்து சேராவிட்டால் மண்ணுலையில் அதை மறந்து செயலை செய்வார். அதாவது கிட்டாதாயின் வெட்டன மரன்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி தனக்கு அது வரலையா பரவாயில்லைன்னு விட்டுட்டு அவங்க பாடு வேலையை பார்த்துக்கிட்டே போயிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு ராசிகளுக்கும் குணம் உண்டு. அவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ள உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சிகளை சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடைகின்ற நாள். வீடு இடம் வாங்கும் முயற்சியிலே வெற்றி கிடைக்கும். 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்ற பொழுது முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகலும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் இன்று செய்ய இயலும். பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருக்கிறது. ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு கிடைக்கலாம். இன்று நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் லாபம் 2 மடங்காக கிடைக்கும் நாள். தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது வேறு முயற்சிகளில் ஈடுபட்டாலும் சரி, அதில் எதிர்பார்த்த லாபம் எளிதில் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு விரயஸ்தானாதிபதி செவ்வாய் 2இல் இருக்கின்றார். விரயங்களும் உங்களுக்கு அதிகமாகலாம். செலவுகள் கூடும். செய்தொழில் கூட கொஞ்சம் மந்தமாக இருந்து மதியத்திற்கு மேல் நல்ல விதமாக நடைபெறலாம். லாபஸ்தானத்திலே புதனும் சுக்கிரனும் புத சுக்கிர யோகம் என்று இருப்பதனாலே இன்று அயல்நாட்டிலிருந்து நல்ல அழைப்புகள் வரலாம். உத்தியோகத்தில் இந்த ஊரிலிருந்து வேறு அயல்நாடு சென்று சம்பாதிக்கலாமா, சம்பளம் கூடுதலாக கிடைக்குமே என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு செய்த முயற்சிக்கு இன்று பலன் கிடைக்கக்கூடிய விதத்தில் நல்ல கிரக அமைப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இருந்தாலும் இன்று கிழமை வெள்ளி என்பதனாலே அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசியிலேயே செவ்வாய், தைரியகாரகன் செவ்வாய் இருக்கின்ற பொழுது தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எனவே எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை தருவார்கள். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உருவாகலாம். அதே நேரத்தில் 10இல் ராகு இருப்பதனாலே ஒரு சிலர் உத்தியோகத்திலிருந்து விலகி விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக சம்பாதிக்கலாமா, சுயதொழிலுக்கு நண்பர்கள் கூட்டுச் சேருவார்களா என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய விதத்திலும் கிரக நிலை இருக்கின்றது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது. எதற்கும் நீங்கள் முன் யோசனையுடன் செயல்பட வேண்டும். ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். கழுத்து வலி, கால் வலி, மூட்டு வலி என்று ஏதாவது ஒரு வலி வரலாம். ஏதேனும் ஒரு திட்டமிட்ட காரியங்கள் நடைபெறாமல் போகலாம். நண்பர்கள் கூட பகையாகும் சூழல் உருவாகும். எனவே நீங்கள் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். சந்திராஷ்டமம் என்றாலே பொதுவாக பொறுமை தேவை, நிதானம் தேவை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் ராகு,
அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாகவே இருக்கும். அதே நேரத்தில் புதிய நண்பர்கள் மூலமாக பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளவும் உங்களுக்கு வழிபிறக்கலாம். லாபஸ்தானத்திலே யோகம் செய்யும் செவ்வாய் 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது யோககாரகன் லாபஸ்தானத்தில் இருந்தால் யோகம் ஏற்படும் என்பார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தொழிலில் திடீரென சில மாற்றங்கள் வரலாம். அதே நேரத்தில் என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்து இன்று அதிக விலைக்கு விற்கலாம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு தன்னம்பிக்கைக்கு தக்க பலன் கிடைக்கின்றன. தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. தடைகளை முறியடிக்க புதியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும். சப்தமஸ்தானத்தில் ராசிநாதன் புதன், அவர் நீச்சம் பெற்றிருக்கின்றார். புதன் நீச்சம் பெறுவதனாலே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீச்சம் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றால் நீச்சபங்க ராஜயோகம் என்று ஒரு யோகம் உண்டு. அந்த அடிப்படையில் புதன் நீச்சம் பெற்றாலும் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இருப்பதனாலே அது நீச்சபங்க ராஜயோக அமைப்பிலேயே உங்களுக்கு செயல்படும். எனவே இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வராத பாக்கிகள் வசூலாகும். மாமன் மைத்தின் வழியில் இருந்த மனக்கசப்புகளாகலும் ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு கிடைக்கலாம். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்களின் நட்பு கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல காரியங்கள் இல்லத்திலே நடைபெறும். துலாம் ராசி நேயர்களே, ராசிக்கு அஷ்டமத்தில் வியாழன் இருக்கின்றார். அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது ஏதாவது உடல்நிலை தொல்லைகள் வரலாம். மாற்று வைத்தியம் உடல்நலத்தை சீராக்கும். பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைப்பது நல்லது. வாகனங்களால் சில பிரச்சனைகள் வரலாம். வைத்திருக்கும் வாகனங்களால் பழுது செலவுகள் ஏற்பட்டு வாட்டம் வருகிறது. எனவே இதை கொடுத்துவிட்டு வேறு வாகனம் வாங்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். அதே நேரத்தில் 12இல் கேது. ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். பொதுவாகவே உங்களை பொறுத்தவரை கடந்த சில மாதங்களாக குரு அஷ்டமத்தில் இருக்கும் வரை உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் இருக்க வேண்டும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள். விஐபிக்கள் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். துயரங்கள் விலகுவதற்கு நீங்கள் எடுத்த முயற்சி பலன் தரும். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கலாம். நண்பர்கள் கூட உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவுவார்கள். அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறாரே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்பொழுது விற்பனை செய்ய வருகின்ற பொழுது நல்ல விலைக்கு விற்று அதன் மூலம் கிடைக்கும் லாபத்தை கொண்டு தொழிலுக்கு மேல் முதலீடுகள் செய்து அதையும் வளப்படுத்திக் கொள்ளலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். பஞ்சமஸ்தானத்திலே சுக்கிரன் புதனோடு இருப்பதனாலே பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் கூட உதிரி வருமானங்கள் வரலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 6லே குரு இருக்கின்றார், 7லே செவ்வாய், 10லே கேது. 10ல் கேது இருந்தால் புதிய தொழில்கள் தொடங்கும் வாய்ப்பு உருவாகலாம். பொதுவாக 10ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கின்ற பொழுது பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா, அல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து நண்பர்களுடன் கூட்டாக ஏதேனும் தனித்து இயங்கலாமா, நம்முடைய உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே, இதுவரை நாம் பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே, என்ன செய்யலாம் என்றெல்லாம் மனக்குழப்பங்கள் இன்று உங்களுக்கு அதிகரிக்கும். இருந்தாலும் அதற்கு விடைகூறும் விதத்திலே இன்று நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வரலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருக்கின்றது. குடும்பஸ்தானத்திலே சூரியன் சந்திரன் சனி சந்திர யோகம் இருக்கிறது. ஆனால் பகை கிரகமான சூரியனோடு சனி இருக்கின்றார். எனவே குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தலைதூக்கும். இருந்தாலும் நீங்கள் அதை கண்டுகொள்ள வேண்டாம். உங்களை பொறுத்தவரை தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். இருந்தாலும் குரு பார்வை இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். வியாபாரத்தில் நேற்று தினம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில காரியங்கள் இன்று துரிதமாக நடைபெறப் போகின்றது. அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்றார். 6ல் செவ்வாய் இருக்கின்ற பொழுது எதிரிகளின் பலம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கலாம். எனவே உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பக்கத்தில் இருப்பவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கும்பராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசியில் சந்திரன், 6க்கு அதிபதி சந்திரன், 6 ஜீவன ஸ்தானாதிபதி. எனவே புது முயற்சிகளில் உங்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கும். பயணங்கள் பலன் தருவதாக அமையலாம். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல மதிப்பு மரியாதையும் உயரும். மிகுந்த சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்களுடைய நட்பால் சில நல்ல காரியங்கள் இன்று உங்கள் இல்லத்திலே நடைபெறலாம். சூரியபலம் நன்றாக இருக்கின்ற பொழுது நீங்கள் காரியங்களில் வெற்றி பெற எளிய வழி உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 2ல் ராகு இருப்பதால் இன்று பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருக்கிறது. மீன
மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அற்புதமான நாள், யோகமான நாள். புத சுக்கிர யோகம் இயங்குகிறது. எனவே பூமியால் லாபம். பூமி வாங்கி விற்பனை செய்பவர்கள், அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஒரு மகத்தான லாபம் கிடைக்கப் போகின்றது. அதே நேரத்தில் ராசிநாதன் பரிவர்த்தனை வேறு. எனவே உடன்பிறப்புகளுக்கு திருமணமாகாமல் இருந்தாலோ அல்லது உடன்பிறப்புகள் வேலை சம்பந்தமாக நீங்கள் முயற்சித்திருந்தாலோ ஏதேனும் செய்யும் முயற்சிகளுக்கு இன்று வெற்றி கிடைக்கும். யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.